ஐநா சபை கூட்டத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ பேச அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி மதிமுக சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் எமது செய்தியாளர் சசிகுமார் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது காண்போம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ வரும் 25ஆம் தேதி தன்னுடைய நாட்டில் நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக தற்போது தன்னுடைய விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். இதற்கு தமிழகம் முழுவதுமாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மதிமுக தரப்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தற்போது வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் ராஜபக்சனுடைய பேச்சுவார்த்தையை தடுப்பதன் மூலமாக மட்டும் ஒரு நியாயத்தை கொடுத்துவிட முடியுமா? இது பற்றி அவரிடையே நாம் கேட்கலாம். சார் வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்திலையும் பொது கூட்டத்திலையும் இவர்கள் பேசுவதை தடுப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா? லட்சக்கணக்கான தமிழர்களை ஈவு இரக்கமில்லாமல் படுகொலை செய்த சிங்கள அதிபர் ராஜபக்சே அனைத்துலக நீதி விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டு தண்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். மனித உரிமை கவுன்சிலில் முன்பு நீதி கிடைக்கவில்லை. இந்த ஆண்டு ஒரு சிறு நகர்வு ஏற்பட்டது, அனைத்துலக சுதந்திர நீதி விசாரணை என்று. ஆனால் அந்த நீதி விசாரணை குழுவை மார்ட்டி ஆட்டிசோரி, சில்வியா கார்ட்ரைட், ஆஸ்மா ஜஹாங்கீர் அந்த மூவர் கொண்ட குழுவை நான் இலங்கைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். உலகத்தின் கண்களில் மண்ணை தூவ நானே ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஐநா சபையின் முகத்திலே கரியை பூச துணிந்த ஒருவனை ஐநா சபையிலேயே பேச அனுமதிப்பது, அழைப்பது என்பது ஐநாவினுடைய நம்பகத்தன்மையையே கேள்விக்குறியாக்கிவிட்டது.